ஹலோ மக்களே, பலாக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பலாக்காயை ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டு அதில் பால் வரும். அதை ஒரு பேப்பர் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெர்டிக்கலாக கட் பண்ணுங்க. அதுலேயும் பால் வரும், அதையும் துடைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கேப்பில் நீங்கள் விட்டு விட்டு க்ளீன் பண்ணால் அந்த பால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் பெரிய பெரிய பீஸாக நறுக்கிட்டு அந்த நறுக்கின பீஸை தான் வேக வைக்க போகிறோம். இந்த பலாக்காய் வாங்கும்போதே முள் நெருக்கமாக இருக்க காயாக வாங்கிக்கோங்க. அதுதான் சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். காயை ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. அதை ஒரு இட்லி கோப்பரையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வெந்தால் போதும், சூப்பராக வெந்துடும். பலாக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த தோலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். காயாக இருக்கும்போது தோலை ரிமூவ் பண்ணோம்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வேக வச்சு க்ளீன் பண்ணும்போது நம்ம ஈஸியாக அந்த தோலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பலாக்காய் சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். அப்பயே வாங்கி செஞ்சுக்கோங்க. அது நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது. நம்ம சின்ன பீஸாக நறுக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் சமைக்க ஈஸியாக இருக்கும். இது தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் 100 கிராம், 10-15 பல் பூண்டு, 2 தக்காளி, அரை மூடி தேங்காய் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு சீரகம், சோம்பு, கருவேப்பிலை. எண்ணெய் காஞ்சதும் சீரகத்தையும் சோம்பையும் போட்டுக்கலாம். அது வெடித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு சேர்க்குறது ஆப்ஷன் தான், வேணான்றவங்க சேர்க்க தேவையில்லை. அதுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே கருவேப்பிலை எண்ணெயில் போடும்போது தெறிக்கும். அதனால தான் நான் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டு எப்பயுமே வதக்குவேன். அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்து தக்காளி வதங்கினதும் நம்ம பலாக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை சேர்த்துக்கணும். புளி ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம், புளி கொஞ்சமாக சேர்த்தா போதும். புளியும் ஊற்றி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பொடி எப்பயும் போல் குழம்பு மிளகா பொடி ஒரு 2 ஸ்பூன், இல்லைன்னா உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு மிளகா பொடியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கணும். தேங்காய் சேர்க்கும்போது நிறைய தேங்காய் அரைச்சதை ஊற்றிக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய. நல்லா குழம்பா வேணும்னா இன்னும் நிறையவே சேர்த்துக்கணும். இல்லை கிரேவியாக போதும்னா நல்லா பலாக்காய் முங்குற அளவுக்கு தேங்காய் பாலோ தண்ணியோ சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்ததும் நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். நல்லா பலாக்காய் கிரேவி ரெடி ஆயிரும். இது இட்லி தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம், சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அதை விட வெறும் கிரேவியாகவே சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். டயட்டில் இருக்கவங்களாம் சாதம் இட்லி தோசை இல்லாமல் வெறும் பலாக்காய் கிரேவியே சாப்பிட்லாம். அருமையான பலாக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சூப்பர்.